என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய துறந்தார்தம் திருவடிகளை என் தலை சூட்டி பணிகின்றேன். இதுவரை நேரமும் மேடையிலே அமர்ந்திருந்து தற்போது சபையிலே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த பக்தர் சபையை கூட்டி அற்புதமான பல காரியங்களை செய்து வரக்கூடிய அதனுடைய நிர்வாகிகள், ஜெயராமன் உட்பட அவர்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என் பணிவு சார்ந்த நன்றியறிதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். சபையிலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு தரம் தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பேச்சாளன் நல்லபடி பேச வேண்டுமானால் அதற்கு 2 இடையூறுகள் ஏற்படாது இருக்க வேண்டும். அந்த இடையூறுகளிலே ஒன்று என்ன என்றால், பேசுகிறவனுக்கு ஒரு எண்ணமும் வராமல் போவது. மேடையிலே பேச உட்கார்ந்து விட்டால் என்ன பேசுவதென்று ஒரு எண்ணமும் விரியாமல் விட்டால் ஒரு பேச்சாளனாலே பேச முடியாது. இன்னொன்று, அதற்கு நேர் எதிராக மேடையிலே உட்கார்ந்த பிறகு எண்ணங்கள் அளவுக்கு அதிகமாக விரிந்து விட்டாலும் ஒரு பேச்சாளனாலே பேச முடியாது. இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசிய பெரியவர்களுடைய அந்த கருத்துக்கள் என் எண்ணங்களை தட்டி எழுப்பிவிட்டபடியால் எதை பேசுவது என்று தெரியாமல் எண்ணங்கள் விரிந்து போய் நான் நிற்கிறேன். ஆகவே என்னுடைய பேச்சு இன்றைக்கு சரியான முறையில் அமையாவிட்டால் அதற்கு காரணம் எனக்கு முன்பு பேசியவர்கள்தான். அத்தனை எண்ணங்களை எனக்குள்ளே அவர்கள் வளர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு முதல் நாள் உரை. எந்த முதலுரையும் ஒரு பேச்சாளனுக்கோ அல்லது ஒரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ ஒரு சோதனை தான். சேக்கிழார் சுவாமிகளை பெரிய புராணம் பாடச் சொல்லி கேட்டுக்கொண்ட பிறகு அவருக்கு பாட வரவில்லை. சிதம்பரத்திலே போய் சிவனுக்கு முன்னாலே உட்கார்ந்து விட்டார். அதற்கு பிறகு சிவபெருமான் பார்த்து, பாவம் இவன் சங்கடப்படுகிறானே என்று உலகலாம் என்று வார்த்தையை எடுத்து கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் பேச்சு வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனாரை தேவாரம் பாடச் சொல்லி கேட்கிறார் சிவன். சொற்றமிழ் பாடி என்றார். சுந்தரருக்கு பாட்டு வரவில்லை. நான் எப்படி பாடுவேன் என்று கேட்டார். அப்போ பித்தா என்று தொடங்கி பாடு என்று சொன்ன பிறகுதான் பாட்டு வந்தது. ஆகவே இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் என்கிறார்களே, அது அந்த பெரியவர்களுக்கே இருக்கிறது என்றால் எனக்கு நிச்சயம் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்வதற்கு எனக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களை நான் பாராட்டியே ஆக வேண்டும். 7 நாள் தொடர்ந்து பேசப் போகிறேன். பாரதம் சொல்லப் போகிறேன். பாரதத்தினுடைய ஒரு பகுதியாவது முழுமையாக சொல்லுவேன் என்று நம்புகிறேன். அதனாலே இன்றைக்கு சில முன்னுரைகள் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறபடியால் சிலவற்றை சொல்ல நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மிக அக்கறையோடு இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார். நான் வேற்றூரிலே பேச வந்த பொழுது நண்பர் ஜெயராமன் அவர்கள் உட்பட ஒரு பெரிய குழுவினரே என்னை சிறைப்பிடித்தார்கள்.
என்னை சந்தித்தார்கள் என்று சொல்வது கூட தவறு. என்னை சிறைப்பிடித்து கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று என்னை இங்கே வரச் செய்தார். இங்கே நான் பார்க்கிறேன், ஒவ்வொன்றிலும் அவர்கள் காட்டுகிற அக்கறை தெரிகிறது. 2 பக்கமும் 2 துறவிகள். அதாவது இந்த எல்லைக்குள்ளே நின்றுதான் நீ பேச வேண்டும் என்பதை எனக்கு மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். துறவு என்பது மிகப்பெரிய விஷயம். அவர்கள் அருகிருக்க நான் நடுவிருந்து பேசுவது என்பது நான் ஏதோ முற்புறவிகளில் செய்த பாக்கியம் என்றுதான் நான் கருதுகிறேன். நம் தமிழர்களை பொறுத்தளவிலே தமிழினத்துக்கு யார் தலைவர்கள் என்று கேட்டால், இன்றைக்கு பல பேர், பல அரசியல்வாதிகள் தங்கள் தலைவர்களுடைய பெயரை சொல்வார்கள். திருவள்ளுவர் என்ன நினைத்தார் என்றால், தமிழினத்துக்கு யார் தலைமை தாங்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்த பொழுது திருவள்ளுவர் சொல்கிறார், முதலிலே கடவுள் தலைமை தாங்க வேண்டும். அவன் வெளியிலே தோன்றி நிற்க மாட்டான். தோன்றாது நின்று அவன் தலைமை தாங்கினாலே ஒழிய ஒரு இனம் உருப்படாது. ஆகவே எந்த காரணம் கொண்டும் நாம் தெய்வத்தை மறந்துவிடல் ஆகாது. இது நான் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். அதற்கு பிறகு இயற்கையை வணங்க வேண்டும். ஏனென்றால் அது இறைவனுடைய வெளிப்பாடு. அந்த இறைவனுடைய வெளிப்பாட்டிலே தான் நம் வாழ்க்கை ரகசியங்கள் எல்லாம் அடங்கி கிடக்கின்றன. அதனாலே இயற்கையை வணங்க வேண்டும். இது திருவள்ளுவர் சொன்னது. 3வது அவர் சொன்னார், துறவிகளை வணங்க வேண்டும். அவர்கள்தான் நம் இனத்துக்கு தலைமை தாங்க வேண்டியவர்கள் என்பதை அடித்து சொல்லுகிறார். திருக்குறள் பாயிரவியலிலே முதலிலே கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை, அதற்கு பிறகுதான் அரண் வலியுறுத்தல். துறவிகளுக்கு ஏன் தலைமை? அவர்கள் எல்லாம் பற்றற்றவர்களாயிற்று, ஏன் அவர்களுக்கு தலைமை எதற்கு என்று கேட்டால், பற்றற்றவர்கள் தான் ஒரு இனத்துக்கு தலைமை தாங்க வேண்டும். பற்றோடு இருக்கிறவர்கள் தலைமை தாங்கினால் அந்த இனம் அவ்வளவுதான், அதுக்கு மேலே நான் சொல்லப்படாது. பற்றில்லாதவன் தலைமை தாங்கினால்தான் ஒரு சமுதாயத்திலே சத்தியம் வளரும். அதனாலே தான் துறவிகள் தலைமை தாங்க வேண்டும் என்றார் திருவள்ளுவர். துறவிகளிலேயும் 2 வகையான துறவிகள் இருக்கிறார்கள். அது திருவள்ளுவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். பாயிரவியலிலே நீத்தார் பெருமை என்று துறவிகளுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு அதிகாரம். அதற்கு பிறகு துறவரவியலுக்குள்ளே வருகிறார். துறவரவியல் என்று ஒரு இயல் அமைக்கிறார், இல்லறவியல் அமைத்து அதுக்கு பிறகு துறவரவியல். அந்த துறவரவியலையும் துறவிகள் பற்றி சொல்லுகிறார். அப்போ முன் சொன்ன துறவியார், பின்னாலே சொல்லப்படுகிற துறவியார் என்ற கேள்வி எழும். நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலேயும் துறவித்தான் சொன்னார். பிறகு துறவரவியலிலேயும் துறவித்தான் சொல்லுகிறார். அந்த துறவியார் இந்த துறவியார் என்று கேட்டால், என் ஆசிரியர் எனக்கு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன், முதல் சொன்ன துறவி முற்றும் துறந்த துறவி, அதான் நீத்தார். நீத்தார் என்று இறந்த காலத்தில் சொல்ல எல்லாவற்றையும் நீத்தவர்கள். பின்னாலே வருகிற துறவிகள் இருக்கிறார்களே, நீக்க முயற்சி செய்கிற துறவிகள். 2 வகையான துறவிகள். அதுதான் முயல்வார் என்று அவர்களுக்கு திருவள்ளுவர் பெயர் கொடுப்பார். முயல்வாருள் இயல்பினால் இல்வாழ்வான் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. 2 வகையான துறவிகள். ஒன்று முற்றும் துறந்து விட்ட துறவிகள், ஒன்று துறவு நோக்கி முயற்சித்து கொண்டிருக்கிற துறவிகள். இன்றைக்கு இந்த மேடையிலே அது இயல்பாக அமைந்து போய்விட்டது. 2 கரையிலையும் முற்றும் துறந்த துறவிகள், நடுவிலே முயற்சித்து கொண்டிருக்கிற ஒருவன். ஆகவே இந்த அமைப்பு இறைவனுடைய கருணையினாலே அமைந்த அமைப்பு என்று நினைத்து கொண்டுதான் நான் என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன். நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம், தயவு செய்து நான் அதை சொல்வதற்கு முதல் ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த இராமாயண பாரத கதைகள் என்பவை நம்முடைய இனத்தினுடைய வேர்கள். அதை மறந்து போகாதீர்கள், இனத்தினுடைய வேர்கள். இப்போதெல்லாம் பல இடங்களுக்கு பேச போகிற பொழுது பார்க்கிறேன், பெரியவர்கள் எல்லாரும் நன்றாக வந்திருந்து கேட்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவதில்லை. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறதுண்டு, உங்கள் பிள்ளைகள் உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா?
இருந்தால் இந்த கதைகளை அவர்கள் கேட்டாக வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. இந்த கதைகளினுடைய பெருமை உணர்ந்தபடியால் நான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு நூல் வரிசை இருக்கிறது. சைவர்களாகிய நமக்கு ஒரு நூல் வரிசை இருக்கிறது. எந்த நூலை படிக்க வேண்டும் என்று வரிசை பண்ணி இருக்கிறார்கள். அதிலே வேதம் முதல் நூல், ஆகமம் அடுத்த நூல், புராணம் அதற்கடுத்த நூல், இதிகாசம் அதற்கடுத்த நூல். வேத ஆகம புராண இதிகாசம், இதுதான் நம்முடைய நூல் மரபு. இதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய இளையவர்களுக்கு எல்லா நாட்டிலும் என்னென்ன நடக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் நம்முடைய இந்த அடிப்படையான இந்த 4 நூல் பற்றிய விவரம் ஒன்றும் தெரியவில்லை. வேதம் என்றால் என்ன தெரியவில்லை, ஆகமம் என்றால் என்ன தெரியவில்லை, இதிகாசம் புராணம் தெரியவில்லை. 18 புராணம் பற்றி ஒன்றும் தெரியல. அவர் ஏதோ புராணம் பேசுகிறான் என்று விளையாட்டாக சொல்லுகிறார். புராணம் தெரியவில்லை, இதிகாசம் தெரியவில்லை. இந்த 4ம் தெரியாத ஒரு தமிழ் பிள்ளை, ஒரு சைவ பிள்ளை இருந்தால் அது பெற்றோர்களுடைய குற்றம். அதை நான் முதலிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலத்திலே இதெல்லாம் தேவையா? வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் எல்லாம் தேவையா என்றால் இந்த காலத்திலே தான் கட்டாயம் தேவை என்று எனக்கு படுகிறது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகத்துக்கு கலியுகம் என்று பெயர். கலியுகம் என்று பெயர். இந்த கலியுகத்திலே என்ன நடக்கும் என்று நம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் படிக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. மேலே எரிந்து கொண்டிருக்கிற தீபங்கள் தலைகளாக எரியும் என்று எழுதினார்கள். நாம் கண் முன்னாலேயே பார்க்கிறோம். விளக்குகள் எல்லாம் இன்றைக்கு தலைகீழாகத்தான் எரிகின்றன. ஒரு காலத்திலே தீபம் மேல் நோக்கி எரிந்தது. இப்படி எத்தனையோ சொல்லி வைத்திருக்கிறார்கள். கலியுகத்திலே என்ன நடக்கும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், தர்மம் ரொம்ப தேய்ந்து போய்விடும் என்றார். கலியுகத்திலே தர்மம் தேயக்கூடிய அளவுக்கு தேய்ந்து போய்விடும் என்று சொன்னார். எப்படி தேயும் என்று கேட்டதுக்கு சொன்னார்கள், முதல் யுகத்திலே 4 யுகமாக பிரிக்கிறார்கள் காலத்தை. அந்த முதல் யுகத்திலே தர்மம் என்ற பசு 4 கால் ஊன்றி நிற்குமா. தர்மம் என்ற பசு 4 காலையும் ஊன்றி நிற்குமா. 2வது யுகத்திலே அந்த தர்ம பசுவுக்கு ஒரு கால் உடைந்து போய் 3 காலிலே நிற்குமா. 3வது யுகத்திலே வருகிற பொழுது அந்த பசுவுக்கு 2 கால் உடைந்து விட்டு 2 காலிலே நிற்குமா. 4வது யுகமாகிய கலியுகத்திலே வருகிற பொழுது தர்ம பசு ஒற்றை காலிலே நிற்கும் என்று புராணங்களிலே எழுதினார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? தொட்டால் விழுந்து போய்விடும் என்று அர்த்தம். இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற உலகம் என்பது அப்படியான ஒரு உலகமாகத்தான் இருக்கிறது. தர்மம், இன்றைக்கு தர்மத்தை பற்றி பேசுவதே குற்றம் என்றாகிவிட்டது. தர்மம் என்பது இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கும் உயரப்போவதில்லை. இதை முதலிலே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் சிதைந்து போய்விட்டால் அதற்கு பிறகு எவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி பெறப்போவதில்லை. கலியுகத்திலே என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். இதெல்லாம் செவிவழியாக வந்த கதை. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிந்து தர்மபுத்திரன் ஆட்சிக்கு வந்து விட்டான். ஆட்சிக்கு வந்து அரசு கட்டிலே அவன் அமர்ந்திருக்கிறான். அப்போ ஒரு சேவகன் வந்து சொன்னான், 2 பேர் ஒரு வழக்கோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி, உங்களிடம் அந்த வழக்கை சொல்ல வேண்டுமா. உடனே தர்மபுத்திரர் சொன்னார், சரி, அந்த வழக்காளிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். 2 பேரும் வந்தார்கள். தர்மன் அவர்களை பார்த்து கேட்டான், என்ன வழக்கு, உங்களுடைய வழக்கை சொல்லுங்கள், சபையிலே சொல்லுங்கள் என்று கேட்டான். கேட்டால் அந்த 2 பேர் யார் என்றால், ஒருவன் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன், இன்னொருவன் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவன். இந்த 2 பேரும் தான் வழக்காடி கொண்டு வருகிறார்கள். ஒருவன் நிலத்துக்கு சொந்தக்காரன், அந்த வயல் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விதைத்தவன் இன்னொருவன். இந்த 2 பேரும் தான் வந்திருக்கிறார்கள். என்னப்பா உங்களுக்குள்ளே வழக்கு என்று கேட்டார் தர்மபுத்திரன். அப்போ முதலாவது சொன்னான், ஐயா, நான் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், இவன் இந்த வயலை செய்ய போகிறேன், எனக்கு குத்தகைக்கு கொடுங்கள் என்று கேட்டான். கொடுத்து விட்டேன்.
அந்த வயலை குத்தகைக்கு வாங்கிய அவன் விதைத்து உழுது அவன் அதிலே பயனெடுத்து எனக்கும் அந்த பயனுடைய ஒரு பகுதி வருஷா வருஷம் தந்து கொண்டிருந்தான். இந்த ஆண்டு அவன் வயலை உழுகிற பொழுது, அவன் உழுது கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த கடப்பையிலே ஏதோ இடித்து சத்தம் கேட்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கும் என்று பார்க்க அந்த இடத்தை தோண்டி பார்த்திருக்கிறான். அதற்குள்ளே ஒரு வெண்கல பானை. அந்த பானையை திறந்து பார்த்தால் நவரத்தினங்களும் அதன் நிரம்பி இருக்கிறது. அந்த பானை நிறைய நவரத்தினங்கள். இந்த பானையை எடுத்த இந்த குத்தகைக்காரன் என்ன செய்தான், அந்த பானையை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கிறான். சுவாமி, இது உங்களுடைய நிலம், உங்கள் நிலத்திலே இருந்து கிடைத்த பானை, ஆகவே இது எனக்கு வேண்டாம், உங்களுக்கு தான் என்று இவன் வந்து என்னிடம் தருகிறான். தர்மபுத்திரரே, நீங்களே சொல்லுங்கள், அதை நான் எப்படி வாங்க முடியும்? ஆறு நிலக்காரன் கேட்கிறான். ஏனப்பா, அது நவரத்தின பானையை நீ வாங்கக்கூடாதா என்றால், எனக்கு காதுக்கு கிளியரா இல்லை தம்பி. அது உன்னுடைய நிலம்தானே, அவன் தந்தால் அதை நீ வாங்கிக் கொள்ளேன் என்று அவர் சொன்னதும் அவன் சொன்னான், அது நான் எப்படி வாங்க முடியும், அது என்னுடைய நிலம்தான், என் நிலத்திலே கிடைத்த பானை தான். ஆனால் அது என்னுடைய முயற்சியாலே கிடைக்கவில்லையே, அவன் நிலம் உழுதபடியால் அவனுக்கு கிடைத்தது. ஆகவே இது எனக்கு வேண்டாம், இந்த பானை அவனுக்கு தான், அதை வாங்க சொல்லுங்கள் என்றான் அவன். தர்மபுத்திரன் அவனை பார்த்து கேட்டார், இந்த குத்தகை கடித்தவனை பார்த்து கேட்டார், என்னப்பா அவர் வாங்க சொல்றார், வாங்குங்களேன் என்றான். அவன் சொன்னான், சுவாமி, அந்த பாவத்தை நான் செய்வேனா? நான் அந்த நிலத்தை குத்தகைக்கு வாங்கி அதில் நெல் விதைத்து பயன்பெறுவதற்காக குத்தகைக்கு வாங்கினேன், அவ்வளவுதான். அந்த நிலம் எனக்கு சொந்தம் இல்லை. அதிலே நெல் விதைத்து வரக்கூடிய அந்த நெல் பயன்தான் எனக்கு சொந்தம். அதிலே கூட ஒரு பகுதியை நான் அவருக்கு கொடுத்து விடுவேன். இன்றைக்கு தற்செயலாக உழுகிற பொழுது இந்த பானை கிடைத்தது. இந்த பானைக்கு நான் ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. இந்த நவரத்தினங்கள் கொண்ட பானைக்கு நான் ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. அது காலாகாலமாக அந்த நிலத்திலே கிடந்திருக்கிறது. இன்றைக்கு என் கைக்கு கிடைத்தது. அதை எப்படி எனக்கு சொந்தமாக முடியும்? யார் நிலத்துக்கு சொந்தமானவரோ அவருக்குத்தானே அந்த பானை சொந்தமாக வேண்டும். அவருக்குத்தானே அந்த பானை சொந்தமாக வேண்டும். ஆகவே நிலச்சொந்தக்காரரை இந்த பானையை வாங்கி கொள்ளும்படி கேட்டு சொல்லுங்கள் என்று தர்மபுத்திரனிடம் அவன் சொல்லுகிறான். நீங்களே நினைத்து பாருங்கள், இன்றைக்கு இந்த செய்தி நடக்குமா? குத்தகை நில தங்கப்பானை கிடைத்திருக்கிறது, குத்தகைக்காரை தனக்கு வேணாம் என்கிறான், நிலக்காரன் அவனுக்கு வேணாம் என்கிறான். தர்மபுத்திரனுமோ சொல்லி சொல்லி பார்த்தார், அப்பா நீ வாங்கு என்றால் அவன் வேண்டாம் என்கிறான், நீ வாங்கு அவன் வேண்டாம். இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்வது? நீங்கள் தான் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும், தர்மபுத்திரர் அல்லவா என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் வந்து கேட்டார். தர்மபுத்திரர் யோசித்து விட்டு சொன்னார், சரி, நீங்கள் நாளைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன். நான் இது பற்றி சிந்தித்து விட்டு நாளைக்கு வாருங்கள், தீர்ப்பு சொல்கிறேன் என்று அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் விடிந்தது, சபை கூடியது. அவர்கள் 2 பேரும் வந்தார்கள். என்னப்பா, உங்களுக்குள்ளே ஏதாவது சமரசம் ஏற்பட்டதா என்று தர்மர் கேட்டார். அப்போ இந்த வயல்காரன் சொன்னான், சாமி, இந்த நிலம் எனக்கு சொந்தமான நிலம். யாரு? இந்த வயல்காரன் சொல், எனக்கு சொந்தமான நிலம். நெல் விதைக்கத்தான் இவனுக்கு நான் குத்தகைக்கு கொடுத்தேன். இதுக்குள்ளே தங்கப்பானை கிடைத்தால் அது எனக்கு சொந்தமே தவிர இவனுக்கு சொந்தமாகாது, என்னிடம் கொடுக்க சொல்லுங்கள் என்றான். தர்மபுத்திரருக்கு ஆச்சரியம், நேற்று மாறி பேசினானே, இன்றைக்கு இப்படி பேசுறானே என்று நினைத்தார். என்னப்பா நேற்று அப்படி? அதெல்லாம் நேற்றைய பேச்சு, நேற்றோடு சாமி. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான், இந்த தங்கப்பானையை எனக்கு தான் நீங்கள் தந்தாக வேண்டும் என்று அவன் பிடிவாதம் பிடித்தான். இப்போ இந்த பக்கம் பார்த்தார். அப்போ உனக்கு பிரச்சனை தீர்ந்து தானே, நேற்று இவர் வாங்க வேண்டும் என்று தானே நீ சொன்னாய், கொடுத்து விடலாமா என்றார். அவன் சொன்னான், சாமி, இவர் நிலமாக இருந்தால் என்ன, நான் உழுதபடியால் தானே பானை கிடைத்தது, ஆகவே இதுக்கும் அவருக்கும் சொந்தம் இல்லை, அது என்னுடைய சொந்தம் என்று அவன் சண்டை பிடித்தான். நேற்று அவனுக்கு கொடு என்கிறார் இவன், இவனுக்கு கொடு என்கிறார் அவன். இன்றைக்கு 2 பேரும் தனக்கு தனக்கு வேண்டும் என்று சண்டை பிடித்தார்கள். தர்மபுத்திரன் பக்கத்திலே இருந்த கண்ணபிரானை பார்த்தாராம். சுவாமி, இது என்ன நடக்கிறது என்று கேட்டாராம். உடனடியாக நீ முடியை கழட்டி கீழே வை, முடியை கழட்டி கீழே வை, இந்த ஆட்சி உனக்கு வேண்டாம், நீ சொர்க்கத்துக்கு போகிற வழியை பார்த்து போகத் தொடங்கு, தம்பியரையும் கூட்டிக் கொண்டு போகத் தொடங்கு என்று சொன்னாராம். ஏன் என்று தர்மன் கேட்ட பொழுது,
நேற்று இவர்கள் 2 பேரும் தர்ம சிந்தனையோடு இருந்தார்கள், இன்றைக்கு மாறி நிற்கிறார்களவா? உனக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? நேற்று இரவு கலி பிறந்து விட்டது, இனி இப்படித்தான் இந்த உலகம் இருக்க போகிறது என்றார். இதெல்லாம் இந்த பாரதம் பற்றி வந்த பிற்காலத்து செவிவழி கதைகள், ஆனால் அர்த்தமுள்ள கதைகள். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மம் தொலைந்து கொண்டிருக்கிற அல்லது நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் வாழத் தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த தர்மம் இல்லாமல் போனால் வரக்கூடிய அழிவுகளை எல்லாம் நாங்கள் சந்திக்க போகிறோம், அதை மறந்து போகாதீர்கள். அப்படி நம் பிள்ளைகளும் அந்த அழிவுக்குள்ளே போய் சேராமல் விட வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளை நாம் காக்க வேண்டுமானால் தர்ம சிந்தனையை அவர்களிடம் நாம் உருவாக்கியே ஆக வேண்டும். அதுதான் முக்கியம். பேச்சு என்பது வெறும் வித்தை அல்ல, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். பேச்சு என்பது வெறும் வித்தை அல்ல. வித்தைக்காக பேசுகிற ஒரு காலம் இருந்தது. எத்தனை கைதட்டு விழுந்தது, எத்தனை பேர் ரசித்தார்கள், என்வலப்பிலே என்ன கொடுக்கிறார்கள், இதெல்லாம் பார்த்து பேசிய ஒரு பேச்சு இருந்தது. நான் சொல்கிறது, ஒரு பேச்சாளன் பேசி ஒருவர் கேட்டு ஒருவன் திருந்தினால் அந்த பேச்சாளன் நேராக சொர்க்கத்துக்கு போவான். அவ்வளவுதான். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றுதான் வைகறை சப்தத்தால். இது ஒரு ஆற்றல் இல்லையா என்று கேட்டால் இல்லை. இது என்ன செய்யும் என்றால், இந்த உலகியலிலே நம்மை ஈடுபட செய்யுமே தவிர இறைவனிடம் சேர்ப்பிக்காது. இறைவனிடம் சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யும் என்றால், வெளியிலே வந்த பேச்சு பழையபடி உள்ளே போய் 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 அது மத்திமையாகி பைசந்தியாகி பழையபடி சூக்குமையாகி சூக்குமையை கடக்கிற பொழுதுதான் இறை அனுபவம் நமக்கு ஏற்படும். ஆகவே பேசுகிறேன் என்பதை ஒரு வித்தையாக நினைத்து நான் பெருமைப்படுகிறவன் இல்லை. ஆனால் ஏன் பேசுகிறோம் என்றால், தர்மம் பற்றிய ஒரு எண்ணத்தை இந்த உலகத்துக்கு நாம் ஏற்படுத்தி விடுவோமானால் அதற்காக பேசத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய சமயம் இருக்கிறதே, இந்து சமயம் என்கிறோம், சைவ சமயம் என்கிறோம், வைஷ்ணவம் என்கிறோம், என்னென்னவோ பெயர் சொல்கிறோம். ஆனால் நம் சமயம், அந்த சமயத்தை போல ஒரு சமயம் இந்த உலகத்திலே உண்டா என்று கேட்டால் நான் அடித்து சொல்லுவேன் இல்லை என்று. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, உன்னுடைய பெருமை என்ன என்று கேட்டால் நான் முதலிலே சொல்வது, நான் தமிழனாக பிறந்தது என்னுடைய முதல் பெருமை. அடுத்தது சைவனாக பிறந்தது அல்லது இந்துவாக பிறந்தது என்னுடைய அடுத்த பெருமை. கடவுளிடம் கேட்கிற பொழுது கூட நான் கேட்பேன், பல இடங்களிலே இதை சொல்லி இருக்கிறேன், என்னை அடுத்த பிறவியிலும் தமிழனாக பிறக்க பண்ணு, ஒரு இந்துவாக பிறக்க பண்ணு. அதுக்கு அடுத்தது கேட்பேன், என்னுடைய சொந்த ஊராகிய யாழ்ப்பாணத்திலேயே திரும்பவும் என்னை பிறக்க பண்ணு. என்றால் அவரவருக்கு அவரவர் தாய்மண் தானே உயர்ந்தது. ஏன் என்னுடைய சமயம் பெருமையுடையது என்று நான் சும்மா ஏதோ என்னுடைய சமயம் என்ற பற்றினாலே நான் அதை சொல்லவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாரதத்துக்கு ராமாயணத்துக்கு எல்லாம் வேற்று சமயங்கள் உரிமை கொண்டாட முடியுமா? நம்முடைய வேதங்களுக்கு வேற்று சமயங்கள் உரிமை கொண்டாட முடியுமா? ஆகமத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? புராணத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? இந்த சொத்து நம் இனத்தினுடைய சொத்து. இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று 4 வேதங்களை வகுத்திருக்கிறார்கள். வியாசர் தான் வகுத்து கொடுத்தார், இந்த பாரதத்தை எழுதியவர். இன்றைக்கு வேதமே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் நம் தமிழினத்துக்குள்ளே உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை! வேதம் என்றால் என்ன என்று கேட்டால், மொழியை வைத்துக்கொண்டு, மொழியாலே ஏற்பட்ட நம் இனப்பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அந்த உயர்ந்த சொத்தை வேண்டாம் என்று சொல்கிறோம். வேதம் என்பது ஒரு மொழி அல்ல. வேதம் தந்த தேவபாடை என்று சொன்னாரே கம்பர், அது ஒரு மொழி அல்ல, ஒரு வெறும் சப்தம்தான். வேதத்துக்கும் நம்முடைய பாஷைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால், வேதம் என்பது வெறும் ஓசைத்தன்மை கொண்டது, அவ்வளவுதான். அந்த சப்தம்தான் அதனுடைய அர்த்தம். இப்போ நான் உங்களை சும்மா கேட்கிறேனே, ஓம் நமசிவாய என்று பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுகிறோம். இதை மொழிபெயர்ப்பு பண்ணுங்கள், இதை மொழிபெயர்ப்பு பண்ணுங்கள். ஓம் நமசிவாய தான் சொல்ல வேண்டும், வேற எப்படி சொல்ல முடியும்? ஓம் நமோ நாராயண நாயா என்று சொல்கிறோமே, இதை எப்படி மொழி பண்ணி? அதையே தான் திருப்பி சொல்ல வேண்டும்.
இதற்கு இது ஓசை சிறப்புடையது, அர்த்த சிறப்புடையவை அல்ல. இந்த வேதங்கள் எங்கிருந்து வந்ததென்றால் நாங்கள் ஒன்றை அதை மட்டும் நான் முன்னுக்கு சொல்லி விடுகிறேன். ஏனென்றால் இந்த மகாபாரதத்துக்கு 5ஆம் வேதம் என்று பெயர். 5ஆம் வேதம் என்று பெயர். அதன் பெரும் வேதத்தினுடைய பெருமை தெரிந்தால்தான் இந்த பட்டம் ஏன் வந்தது என்ற பெருமை தெரியும். நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு சின்ன வட்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பூமிதான் உலகம் என்று நினைத்தோம். பிறகு இந்த கொஞ்சம் விஞ்ஞான அறிவு வளர்ந்த உடனே சூரிய குடும்பம்தான் உலகம் என்று நினைத்தோம். இன்னும் கொஞ்சம் அறிவிப்பு வளர 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 இல்லை, பால்வெளிகள் என்று இருக்கின்றன, அந்த பால்வெளிகளுக்குள்ளே எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். மில்க்வே என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள், பால்வெளி. ஒரு பால்வெளிக்குள்ளேயே எத்தனையோ சூரிய குடும்பங்கள், அந்த சூரிய குடும்பங்களுக்குள்ளேயே எத்தனையோ கிரகங்கள், அதை சுற்றி எத்தனையோ சந்திரங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு பால்வெளி. இப்படி பல பால்வெளி சேர்ந்ததுதான் ஒரு பிரபஞ்சம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லின என்றால் இது ஒரு புவனம், அவ்வளவுதான். இத்தனை பால்வெளியும் சேர்ந்தது ஒரு புவனம். இப்படி 224 புவனங்கள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த 36 தத்துவங்களுக்குள்ளேயும் 224 புவனங்கள். நீங்க நினைத்து பாருங்கள், இந்த புவனங்களிலே எல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன. இன்றைக்கு மேற்கு நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிற சண்டை, ஏலியன்ஸ் என்று ஒரு பகுதியினர் இருக்கிறார்களா, வெளிக்கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்று பல பேர் இன்றைக்கு பல சர்ச்சை இருக்கிறார்கள் என்கிறார்கள், இல்லை என்கிறார்கள், அமெரிக்காக்காரன் பிடித்து வைத்திருக்கிறான் என்கிறார்கள். என்னமோ நடக்கிறது. பூமியிலே மட்டும்தான் இந்த உயிரினம் வாழ்கிறதா, மற்ற கிரகங்களிலே உயிரினம் வாழவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக நான் சொல்வேன், எங்கெங்கு கிரகங்கள் அல்லது பூமி நிலப்பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன. இறைவன் ஆன்மாக்களுடைய அனுபவத்திற்காக தனு கரண புவன போகம் என்ற 4 கொடுத்தான். தத்தம் கண்மவினைக்கேற்ப ஆன்மாக்கள் அனுபவங்களை பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அதற்கு ஒரு உடம்பு வேண்டும். இப்போ நான் என்னுடைய கண்மவினையை அனுபவிப்பது, நான் பேச வேண்டும் என்பது என் கண்மவினை, அதை அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரு உடம்பு. இதை கேட்க வேண்டும் என்பது உங்கள் கண்மவினை, அதுக்கு உங்களுக்கு ஒரு உடம்பு. அப்படித்தானே அமைந்திருக்கிறோம். அப்போ உடம்பு என்ற ஒன்று இருந்தால்தான் அனுபவங்களை பெற முடியும். அப்போ உடம்பை தந்தான், அதுக்கு தனு என்று பெயர். அதற்கு பிறகு வெறும் உடம்பு இருந்தால் போதுமா, அனுபவம் பெறாதே, அதற்கு அறிவும் செயலும் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு அனுபவம் வரும். அறிவும் இருக்க வேண்டும், செயலும் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும், அறிவும் செயலும் தருவக்கூடியதாகிய அந்த கருவிகளை அந்த உடம்பிலே பொருத்தி இருக்க வேண்டும். ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்று அவற்றுக்கு பெயர். அறிவு கருவிகளையும் செயற்கருவிகளையும், இப்போ பாருங்க, எங்களுக்கு மெய், வாய், கண்மூக்கு, செவி என்று 5 அறிவு கருவி இந்த உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த 5ம் இல்லாவிட்டால் நமக்கு அறிவு வராது. நீங்கள் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, கண்ணிலே பார்க்கவே இல்லை, காது கேட்காது, மூக்கு மணக்காது, உடம்பு உணராது என்றால் ஒரு அறிவும் வராது. நான் பாரதம் பேசினால் என்ன, ராமாயணம் பேசினாலும் ஒரு அறிவும் வராது. அப்போ இந்த 5ம் தான் எனக்கு அறிவை தருகிற கருவிகள். அதனாலே ஞானேந்திரியங்கள் என்று பெயர். பாசியை தூக்கி குப்பையில் போடுங்கய்யா. ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் என்றால் கருவி, அறிவு தருகிற கருவிகள், அதுதான் ஞானேந்திரியம். வடமொழியில் சொல்லிட்டா அது வேண்டாமா? எனக்கு ஒன்றும் வடமொழி பற்றும் இல்லை, நான் அந்த லிஸ்டிலும் இல்லை. சில பேர் என் குடுமையோடு பார்த்துட்டு இவர் ஒரு பிராமணர் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் பிராமணன் இல்லை. உண்மையை எங்கே சொன்னாலும் அது உயர்ந்தது தானே, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஞானேந்திரியங்கள் தேவை. அதற்கு பிறகு இறைவன் என்ன செய்தான், இந்த உடம்பிலே இந்த உடம்பு செயல்பட வேண்டுமே. அறிவு தருகிற கருவி பூட்டியாகிவிட்டது, இந்த அறிவு தருகிற கருவி பூட்டியாகிவிட்டது. செயல்படாத உடம்பு என்றால் என்ற உடம்பு இப்படித்தான் நிற்கும், இவ்வளவுல தான் நிற்கும். அப்ப என்ன ஆகும் என்றால் இந்த வட்டத்துக்குள்ளே நடக்கிற அனுபவம் தான் என்னுடைய அனுபவமாக மாறும். அதுக்கு மேலே அனுபவம் வராது. பல பிறவிகளிலே சேர்த்த கண்மங்களை தீர்க்க வேண்டும் என்று வந்த இந்த உடம்பு அசைந்து திரிந்தால்தான் அதுக்கு அனுபவம் வரும் என்றபடியால் பிறகு அந்த உடம்பிலே இறைவன் செயல்படுகிற கருவிகளை பூட்டினான். அதிலே கை என்று ஒன்று, கால் என்று ஒன்று. கை இடம்பெயர்வு செய்வதற்கு. இப்போ இந்த தண்ணீர் பாட்டில் இருந்து நான் இப்படி எடுத்தேன், இந்த கையில்லாட்டி எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் கையை படிச்சிருக்கான்னு பாருங்க. எங்கே ஸ்ப்ரிங் வைக்க வேணுமோ அங்கே வச்சிருக்கான். பிறகு அதில் இது தனியே
அதில் இது தனியே. ஒரு கையை கடவுள் படைத்திருக்கிற அந்த அற்புதத்தை பார்த்தாலே கடவுளை விளங்கிக் கொள்ளலாம். மொத்தமாக கை அசையும், பிறகு இது தனியாக அசையும், பிறகு இது தனியாக அசையும், பிறகு இது தனியாக அசையும். அப்போதான் பொருட்களை நான் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எனக்கு அனுபவம் வேண்டுமானால் முதல் கை, அதற்கு பாணி என்று பெயர், தமிழிலே பாணி என்று பெயர். அப்போ அது கை முடிந்து விட்டால் சரி, இப்போ நான் இந்த பொருளை எடுத்து விட்டேன், சரி கை முடிந்தது எடுத்து விட்டேன். என் தண்ணி பாட்டை இதில் ஒருத்தரும் வைக்கல, அங்கே இருக்குதுன்னு வைங்க தண்ணி பாட்டில், நான் எப்படி அதை எடுப்பது? என் கை அவ்வளோ தூரத்துக்கு நீடுமா? போகாதே. அதுக்காண்டி கடவுள் என்ன பண்ணினான்? காலை படைத்தான். இந்த கால் என்ன செய்யும்? கையை தூக்கி கொண்டு அங்கே வரையும் போகும். அங்கே போனோன்னா கை தண்ணீர் பாட்டிலே எடுக்கும். அப்போ இயங்குவதற்கு முதல் கை, அடுத்தது இடப்பெயர்வுக்கு கால். இது இரண்டாவது கருவி. அப்போ அடுத்தது என்னுடைய வாக்கு என்று ஒன்று இருக்கிற வார்த்தை. இங்கே தம்பி இங்கே வா என்று கூப்பிடுகிறேன், ஒருத்தர் வருகிறார். இப்போ இதை எதை செயல்படுத்தியது? வாக்கு செயல்படுத்தியது. அப்போ இது மூன்றாவது கருவி. அடுத்தது இந்த மூன்று கருவிகளையும் கொண்ட உடம்பு இயங்க வேண்டுமானால் அதுக்கு பெட்ரோல் அடிக்க வேணும், சாப்பாடு போட வேண்டும். சாப்பாடு போட்டால் கழிவு வரும், அந்த கழிவு வெளியேற்றுவதற்கு ஒரு கருவி, அதற்கு பாயு என்று பெயர். அதுக்கு பிறகு இந்த மனித இனம் ஒவ்வொருவரையும் கடவுள் படைத்துக் கொண்டிருக்க முடியுமா? எத்தனை ஆன்மாக்கள் இருக்கின்றன இந்த உலகத்திலே கண்மானுபவம் பெறுவதற்கு. ஆகவே இறைவன் ஒரு சிஸ்டம் வச்சா என்னென்றால், ஒரு உயிரிலிருந்தே இன்னொரு உயிர் தோன்றட்டும், அதுக்கு ஒரு சிஸ்டம் வைத்தான். அதற்கு உபஸ்தம் என்று பெயர். இந்த 5 கருவிகளையும் பூட்டினோனே உடம்பு செயல்படுகிற உடம்பாயிற்று. மெய்வாய் கண்மூக்கு செவி பூட்டினோனே அறிவு உடையதாயிற்று. அப்போ ஆண்டு கடவுள் என்ன செய்தார்? முதல் தனுவை உருவாக்கினார், பிறகு கரணங்களை உருவாக்கினார். இப்போ உடம்பு அனுபவம் பெற ரெடி ஆயிட்டது. இந்த எங்கே நின்று இந்த உடம்பு அனுபவம் பெறுவது? இந்த உடம்பு எங்கே நின்று அனுபவம் பெறுவதற்கு அதற்கு ஒரு தலம் வேண்டும். அந்த தலத்துக்கு புவனம் என்று பெயர். அது எந்த புவனமாகவும் இருக்கலாம். இப்போ நமக்கு அந்தந்த உயிருக்கேற்ற புவனங்களை ஆண்டவன் கொடுக்கிறான். இப்போ நாம் எல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், ஓசூரில் பிறந்திருக்கிறோம். அப்போ இதுதான் உங்களுக்கான அனுபவம் தரக்கூடிய புவனம். இந்த புவனத்திலே தான் உங்களுக்கான விதி கண்மத்துக்கேற்ப அனுபவம் கிடைக்கும் என்பது இந்த புவனத்தினுடைய சக்தி. பிறகு இந்த புவனத்திலே நீங்கள் பெறுகிற அனுபவங்கள் இருக்கிறதே, அது இன்ப அனுபவமாகட்டும் துன்ப அனுபவமாகட்டும், அதற்கு போகம் என்று பெயர். தனு கரண புவன போகம், இந்த நாளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டவை. இதை வைத்துக்கொண்டுதான் நான் சொல்லுகிறேன், எங்காவது ஒரு புவனம் இருக்கிறது என்றால் அந்த புவனம் ஏதோ ஒரு உயிரினுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டது என்றபடியால் இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கு தெரிந்த எல்லா கிரகத்திலேயும் உயிர்கள் வாழ்கின்றன. இந்த உயிர்களை எல்லாம் உட்படுத்தி சிந்தித்த சமயம் நாம் சைவ சமயம் மட்டும்தான், இந்து சமயம் மட்டும்தான். இந்த உலகத்திலே வேறு எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நான் சொல்லுகிறேன். என் சமயம் சிறப்பு என்று நான் சொல்லுகிறேன் என்றால் மற்ற சமயத்தை தாழ்த்துவதற்காக நான் சொல்லவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவன் மூடன் என்றார் பாரதியார். நான் மற்ற தமிழத்தை தாழ்த்தவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு யாரோ பேசினது போல சமரசம் செய்கிறோம் என்று என்னுடைய உயர்வை நீ சொல்லக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது. எனக்கென்று தனித்த சில உயர்வுகள் இருந்தால் நான் அதை சொல்ல வேண்டும். என்னுடைய தாய் அழகானவள் என்று நான் சொல்வதற்கு அர்த்தம் உன்னுடைய தாய் அசிங்கமானவள் என்பது அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தாய் அழகானவள் என்று நான் சொல்லக்கூடாதா? அது சொல்வது எப்படி இன்னொரு மதத்தை நான் தாக்குவதாக ஆகும்? அப்படி இல்லை. என்னுடைய தாய் அழகு என்று சொல்வது போலத்தான் என்னுடைய சமயத்தினுடைய சிறப்பை நான் சொல்லுகிறேன். வேறு எந்த சமயத்துக்கும் இல்லாத 2 சிறப்புகளை தனித்து காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். என்னவென்றால், ஒன்று, எல்லா சமய வழிபாட்டிலும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரு கோயில் அமைத்துக் கொள்கிறார்கள். அது எந்த சமயத்துக்கும் வந்து விடுகிறது. கோயில் வேண்டாம் என்று சொன்னவனுக்கே கோயில் கட்டி விடுகிறார்கள். தவிர்க்க முடியாமல் வந்து விடுகிறது. அந்த கோயிலுக்கு ஒரு கோபுரம் ஏதோ வகையிலே அமைந்து விடுகிறது. கிறிஸ்தவர்கள் இப்படி கட்டுகிறார்கள், பௌத்தர்கள் இப்படி கட்டுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இன்னொரு வகையிலே கட்டுகிறார்கள். மொத்தத்திலே ஒரு கோபுரம் அமைந்து விடுகிறது.
அந்த கோயிலே வந்திருந்து பிரார்த்தனை பாடல்கள் சொல்லுகிற முறை என்பது எல்லா சமயத்துக்கும் பொதுவாக வந்து விடுகிறது. இப்படி எல்லா சமயத்துக்கும் பொதுவான வழிபாட்டை தாண்டி நம்முடைய சமயம் 2 வழிபாடை வைத்திருந்தது. அதிலே ஒன்று அக்னி காரியம், ஒன்று அக்னி காரியம். நம்முடைய சமயத்துக்கு மட்டும் சிறப்பான வழிபாட்டு முறைமை அக்னி காரியம் பண்ணுகிறது என்று சொல்கிறோமே, வேறு சமயத்திலே அது இல்லை. அந்த அக்னி காரியம் செய்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், வேற்று கிரகங்களிலே எல்லாம் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இங்கே இருந்தபடி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொடுக்கிறோம். அக்னி காரியம் பண்ணுகிற பொழுது என்ன செய்கிறோம் என்றால், அந்த அக்னி காரியத்திலே நாங்கள் அக்னி வளர்த்து அதற்குள்ளே அந்த பொருட்களை போடுகிற பொழுது அதன் மூலமாக வேற்று கிரகங்களிலே இருக்கக்கூடிய நம்மை விட உயர்ந்தவர்களாகிய தேவர்கள் முதல்வர்களுக்கும் முதலியவர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். அதுதான் நம்முடைய அக்னிகாரிய முறை. இதெல்லாம் வேறு சமயங்களிலே இல்லாத ஒன்று. நம்முடைய அக்னிகாரிய முறை இருக்கிறதே நமக்கென்று இருக்கக்கூடிய தனித்த முறை. அவர்கள் என்ன செய்தார்கள், உலகத்தை நம் பூமி என்றோ அல்லது இந்த பிரபஞ்சம் என்றோ பார்க்கவில்லை. எங்கெங்கெல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன அவர்களுக்கு நாம் சிலது கொடுக்க வேண்டி இருக்கிறது, அவர்கள் நமக்கு சிலது கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடவுள் இப்படி இணைக்கிறான் உலகத்தை, பிரபஞ்சத்தை. தேவர்கள் இல்லாவிட்டால் மழை பெய்யாது, நமக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விடும். நாங்கள் தேவர்களுக்கு இந்த ஆகுதி கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் அவர்களை பேண வேண்டும், அவர்கள் நம்மை பேண வேண்டும் என்று இறைவன் அமைத்த அமைப்பு அது. அந்த வகையிலே எல்லா ஜீவராசிகளையும் உட்படுத்தி தனக்குள்ளே ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். அதனாலே தான் அந்த பிரபஞ்சங்களிலே எல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன என்று நம்பி அதை என்ன செய்தார்கள் என்றால், நம்மை விட உயர்ந்த ஜீவன்கள். இப்போ பாருங்க, அது இங்கேயே இருக்கிறது அல்லவா. எல்லாரும் அமெரிக்காவுக்கு போக விரும்புகிறான். ஏன் போக விரும்புகிறான்? இங்கே இருக்கிறதை விட அங்கே வசதியாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். இதுதானே இயல்பு. இந்த இயல்பை தாண்டி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், இப்படித்தான் வேற்று உலகங்களுக்கு போகிற பொழுது நம்மை விட உயர்ந்த வசதி உள்ள ஜீவன்கள் வாழ்கிறார்கள். அவர்களைப் போல நாங்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு என்ன செய்கிறார்கள், அப்படி மேலே மேலே போக 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 அவர்களுக்கு நம்மை போல உணவு, காற்று, தண்ணி எல்லாம், அவர்கள் வேறு விதமான உயிர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் காதுக்கு ஏதோ ஒரு ஓசை வருகிறது. அந்த ஓசையை கேட்டு அவர்கள் மனதுக்குள்ளே கேட்டு 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 உள்வாங்கி உள்வாங்கி பிறகு அதை அவர்கள் ஓதத் தொடங்குகிறார்கள். எங்கே? இந்த 214 பிரபஞ்சங்களில் இருந்தும் ஓதுகிறார்கள். அப்படி ஓதுகிற அவர்கள் உள்வாங்கிய சத்தம் அவர்கள் சொல்ல சொல்ல இந்த காற்று வழியாக வந்து நம் பிரபஞ்சத்துக்கு வருகிறது. நம் பிரபஞ்சத்திலே அந்த சத்தத்தை வாங்கக்கூடிய ஒரு சில முற்றும் துறந்த துறவிகள் இருந்தார்கள். அவர்கள் அதை உள்வாங்கினார்கள். அப்படி உள்வாங்கி சொல்லப்பட்டவைக்குத்தான் வேதங்கள் என்று பெயர். இதை புரிந்து கொள்ளுங்கள். உள்வாங்கி சொல்லப்பட்டவை அதை அப்படியே காதிலே வாங்கி வாங்கி, அதனாலே தான் வேதத்தை எழுதக்கூடாது என்று சட்டம் வைத்தார்கள். வேதத்துக்கு எழுதாக்கிழவி, செய்யாக்கிழவி என்றெல்லாம் பெயர். காதாலே கேட்டு அதை உள்வாங்க வேண்டும். எழுதி படிக்க தொடங்கினால் பிழை வந்துவிடும். கேட்க தகுதி உள்ளவன் கேட்க வேண்டும். அவன் உள்ளே கேட்டு 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 வேதத்தை உள்வாங்கி கொள்கிற பொழுது அந்த வேத ஓசைக்கு சிறப்பு என்னவென்றால், ஓசையே பயன் செய்யும், பொருள் பயன் செய்ய தேவையில்லை. இதை மட்டும் விளங்கிட்டீர்களானால் உங்களுக்கு வேதத்தினுடைய பெருமதி தெரியும். ஓசையே பயன் செய்யும். இப்போ நாம் சொல்லுகிறோமே ஒரு வார்த்தை, இப்போ நான் பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு பொருள் சப்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சப்தம் பொருளை கொண்டு வருகிறது. என்னுடைய இந்த வார்த்தைக்கு பொருள்தான் பயன். உயர்ந்தவர்கள் சொன்னதாகிய அந்த வேதங்களுக்கு என்னவென்றால், அந்த வார்த்தையினுடைய சப்தமே பயன். அதனாலே தான் அதை நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று சூத்திரம் சொன்னார். அது நிறைமொழி மாந்தர் என்கிறார்கள் அந்த முனிவர்களை எல்லாம். நாங்கள் அதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நாம் எல்லாம் குறைமொழி மாந்தர்கள். நாங்கள் பேசினால் பொருள் வரும், பயன் வராது. அவர்கள் சொன்னால் பயன் வரும், பொருளே தேவையில்லை, பயன் உண்டாகிவிடும்.
அது எப்படி என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், இங்கே பாருங்கள். இப்போ நான் மாடு என்று ஒரு வார்த்தை சொன்னேன், பசு என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்று வையுங்கள். இந்த வார்த்தை பசு என்ற மிருகத்தை உங்களுக்கு நினைவூட்டும், அவ்வளவுதான். நான் பசு என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் பசு என்ற ஒரு மிருகம், உங்களுக்கு பழக்கப்பட்ட மிருகம் உங்களுடைய எண்ணத்திலே வரும். உயர்ந்தவர்கள் பசு என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்திலே பசுவே வந்துவிடும் என்றார். சத்தமே பசுவை உண்டாக்கிவிடும் என்கிறார். இதுதான் நிறைமொழி மாந்தர்க்கும் குறைமொழி மாந்தர்க்கும் உள்ள வித்தியாசம். சிலப்பதிகாரத்திலே கண்ணகியையும் கோவலனையும் கூட்டிக் கொண்டு போகிறார். கவுந்தியடிகள் என்கின்ற துறவி போகிறார். கதை உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவில்லை. கஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து கவுந்தியடிகளோடு மதுரை நோக்கி போகிறார்கள். மதுரை அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக வாழ்ந்த பிள்ளைகள், அரசருக்கு பொருள் கொடுக்கிற குடும்பத்திலே பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் தன்னோடு நடந்து வருகிறார்களே, சாதாரண ஒரு உடை உடுத்து கொண்டு நடந்து வருகிறார் என்று கவுந்தி துறவி கவலைப்படுகிறார். துறவி என்பவரே கவலை இல்லாமல் இருக்கிறவர் தான். அந்த அம்மாவுக்கு கவலையாக இருக்கிறது. இப்போ இந்த கண்ணகி ரொம்ப கஷ்டப்படுகிறாள், நடக்க முடியவில்லை. அவள் நடந்து பழக்கப்படாதவள், நடக்க முடியவில்லை. இவளுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று அந்த அம்மாவுக்கு அவள் என்ன செய்கிறாள், ஒரு 4 அடி, இப்போதான் பூம்புகார்லேருந்து புறப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு 4 அடி கால் தூக்கி வச்சோன்னே கோவலனை பார்த்து மதுரை வந்துட்டு தான்டாள். இன்னும் கேட்டே தாண்டல. ஏன்னா இவளுக்கு எது மதுரை எது பூம்புகார் ஒன்றும் தெரியவில்லை. மதுரை வந்துட்டு தான்னு கேட்டாள். கோவலனுக்கு பெரிய கவலை, என்னால தானே இந்த பெண்ணை இப்படி நடக்க வச்சுட்டனே, பென்ஸில் போக வேண்டியவளாச்சே என்று அவனுக்கு கவலை. ஒன்றும் பதில் சொல்லாமல் போனான். என்ன ஒரு 10 அடி நடந்தாள், மதுரை வந்துட்டுதான்றாள். இதை முன்னால் போகிற இந்த துறவி அம்மா பார்த்து கொண்டே வருகிறார்கள் கவுந்தியடிகள். அவர்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. அப்பாவியாக இருக்கிறாளே, மதுரை வந்துட்டுதா மதுரை வந்துட்டுதான்னு கேட்கிறாளே. அப்படி ஒரு 10 அடிக்கு ஒரு தரம் கேட்டால் கண்ணீர் வடிக்கிறான் கோவலன். என்னாலே தானே இவளுக்கு இந்த நிலைமை வந்தது என்று. இப்போது இந்த கவுந்தியடிகள் என்ன நினைத்தாராம், இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்ய வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகளே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார்கள் அப்பா அம்மா. கோயிலுக்கு கூட்டி கொண்டு போனால் இந்த குழந்தை பிள்ளை பிடிவாதம் பிடிக்கும், எனக்கும் ஒரு வேட்டி கட்டு, எனக்கும் ஒரு துண்டு கட்டுன்ட்டு பிடிவாதம் பிடிப்பான் இந்த பையன். 4 வயசு 3 வயசு. இல்லைடா உன்னால் இல்லை நான் வருவேன்ட்டு பிடிவாதம். அப்பா சரி வாண்டு கூப்பிடுவார். ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே அப்பா கோயில் வந்துட்டு தான்பான். ஏன்னா 3 கிலோமீட்டர் போக வேணும் கோயிலுக்கு. அப்படி போகிற பொழுது இந்த அப்பா என்ன செய்வார் என்றால், இந்த பிள்ளையை ஏமாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுவார். என்னவென்றால், தம்பி கோயிலை தானே கேட்குறே, அந்தோ அங்கே பார், அதில் ஒரு மரம் தெரியுது, தென்னை மரம் தெரியுது, உனக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்பார். இந்த பிள்ளை எட்டி பார்த்துட்டு தெரியுதுப்பான்னுவான். அதில் தான்டா கோயில் இருக்குன்னுவான். இந்த பையன் நம்புவான். அவனுக்கு தெரியாது அந்த மரத்துக்கு போனோன்னு அப்பா இன்னொரு மரத்தை காட்ட போகிறாருங்கிறது அவனுக்கு தெரியாது. கூட்டி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏமாத்து. அப்போ இந்த கவுந்தியடிகளின் நினைச்சார், இவளுக்கு ஏதாவது ஒன்றை காட்டி மதுரை கிட்ட வந்துட்டு என்று சொல்ல வேண்டும். எதை காட்டுவதென்று பார்த்தால் ஒன்றும் இல்லை, மதுரை எங்கேயோ இருக்குது. அப்போ மெல்லிசா காற்று வீசிச்சு, மெல்லிய காற்று வீசியது. அந்த தென்றல் பட்டவுடனே கவுந்தியடிகளுக்கு ஒரு உத்தி வந்து, இந்த அம்மா அப்போ பார்த்து கண்ணகி கேட்டது மதுரை வந்துட்டு தான்ண்டு. இந்த அம்மா சொல்லிச்சாம், மதுரை தென்றல் வந்தது காணீர் என்றார். அந்த காற்று மதுரை காற்று தான்மா வந்துட்டு கிட்டேன்ட்டார். காற்றுக்கு எங்கேயாவது அட்ரஸ் உண்டா? மதுரை தென்றல் வந்தது காணீர் என்று கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வந்த வழியிலே இந்த அம்மா கண்ணகி ரொம்ப களைச்சு போச்சு, ஒரு இடத்துல உட்காருவோம் என்று கவுந்தியடிகள் உட்கார்ந்து விட்டார். கண்ணகியும் கோவலனும் உட்கார்ந்து விட்டார்கள், இளைப்பாறுகிறார்கள். அந்த பக்கமாக 2 பேர் நம்ம மாதிரி ஆட்கள் வந்தார்கள். வம்பப்பரத்தை வருமொழியாளன் என்று அவர்களுக்கு இளங்கோவடிகள் பெயர் கொடுக்கிறார். அதாவது வீண் பேச்சு பேசுகிறவர்கள். அந்த காலத்திலையும் இருந்திருக்கிறார்கள், இந்த காலத்தில் அவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். இவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். உனக்கு அதில் என்ன பிரச்சனை, நீ உன் பாட்டுக்கு போக வேண்டியதானே. இவர்களுக்கு இந்த ஏதாவது ஒரு குசும்பு பண்ண வேணும். இவங்க 2 பேரும் வந்தார்கள். ஒரு கணவனும் மனைவி வந்து இந்த அம்மாவை பார்த்து, கவுந்தியடிகளை பார்த்து, அம்மா இந்த 2 பேரும் யார் என்று கேட்டார்கள். அவர் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ உன் பாட்டுக்கு போவேன். யார் என்று கேட்டோடனே அது துறவி அல்லவா, அது என்ன சொல்லும்? தன் துறவு நிலையிலே இந்த என் மக்கள் என்று சொன்னார். கவுந்தியடிகள் சொன்னார், என் மக்கள், இவர்கள் என் மக்கள் என்றார். இவன் கேள்வி கேட்டதே குசும்புக்கு தான் கேட்டான். உடனே அவன் திருப்பி கேட்டானாம், உங்கள் மக்கள் என்றால் இவர்கள் அண்ணனும் தங்கையுமாக அல்லவா இருக்க வேண்டும், எப்படி திருமணம் செய்தார்கள் என்று கேட்டான்.
இவனை கொல்லாம என்ன செய்கிறது? சும்மா போயிருக்க வேண்டியது. அந்த அம்மாட்ட கேட்டு இது இவங்க யாருன்றோன்னா அந்த அம்மா என்னுடைய மக்கள் என்றுச்சு. மக்கள் என்று சொன்ன உடனே அப்போ உங்களுடைய மக்கள் என்றால் அண்ணன் தங்கை எப்படி திருமணம் பண்ணினார்கள் என்று கேட்டோடனே கண்ணகிக்கு அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையா பட்டுதான். எங்களுக்கு இப்போ இதெல்லாம் கெட்ட வார்த்தை கேட்டு கேட்டு இதெல்லாம் சாதாரண வார்த்தை. அப்படித்தான் இப்போ பண்ணுறோம். இப்போ கெட்ட வார்த்தை என்பது சாதாரணமாக போச்சு. அண்ணன் தங்கை எப்படி திருமணம் செய்யலாம் என்ற வார்த்தையை கண்ணகியாலே சகிக்க முடியவில்லை. காதை பொத்தி கொண்டாள். காதை பொத்தி கொண்டு கோவலனுடைய முகத்திலே இப்படி முகத்தை புதைச்சிட்டாளாம். அப்படி முகத்தை புதைச்ச உடனே கோவலன் ரொம்ப சங்கடப்பட்டான். இதை பார்த்தால் கவுந்தியடிகள் கோபம் வந்தது. இந்த பெண்ணை இப்படி வருத்துகிறாள், அவள் நடந்து வருகிறாள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசி இந்த பெண்ணை வருத்துகிறார்களே பாவிகள் என்று நினைத்து விட்டு இந்த அம்மா என்ன செய்ய அவர்களை பார்த்து சொன்னார்களாம், முள்ளுடை காற்றில் முதுநரியாகுவீர் என்றார். முள்ளுடை காட்டில் முதுநரியாகுவீர் என்ன அர்த்தம் தெரியுமா? முள் இருக்கிற காட்டிலே கிழட்டு நரியா போங்கடாண்டுச்சுது. அதுதான் சரியான பனிஷ்மெண்ட். ஏனென்றால் நரி குணம் இருக்கிறபடியா நரியாக வேண்டியது தான். குணம்தானே குணி, நரி குணம் இருந்தபடி தானே இப்படி கேட்கிறான். ஆகவே இவன் நரியாக வேண்டியது தான். இவனை எங்கே விட வேணும் என்றால் சும்மா காட்டில் விட்டு அங்கேயும் ஏதாவது கோளாறு பண்ணுவான். முள்ளுடை காட்டில் விட வேணும் என்று அந்த அம்மா நினைச்சது. இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ அழகு பண்ணுது பாருங்க. முள்ளுடை காட்டிலையும் இளமை உள்ள நரியா விட்டா அங்கேயும் இவன் கோளாறு போனான். கிழட்டு நரியா போங்கடாண்டுச்சுது. முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுவீர் என்று சொன்ன மறுநிமிடம் அந்த ரெண்டு பேரும் நரியானார்கள் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். இதுதான் இந்த நிறைமொழி மாந்தருடைய சக்தி. ஒரு வார்த்தையை சொன்னால் வார்த்தை பொருளாக வேண்டும். அந்த பொருளாகிற சக்தி உள்ளவற்றைத்தான் நாங்கள் மந்திரங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த மந்திரங்களை யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா? அது என்ன சார், சப்தத்துக்கு பொருள் இல்லாத அர்த்தம் இல்லாத பொருள் தருகிற சத்தமும் உண்டா என்று உங்களிலே சில பேர் கேட்பீர்கள். நான் அதுக்கு அவர்களுக்கு என்னை மாணவர்கள் கேட்டால் நான் சொல்றது உண்டு. இப்போ பாருங்க, வீதியிலே நடந்து போகிறீர்கள், அதில் நீங்கள் ஒரு தமிழர் போகிறீர்கள், ஒரு தெலுங்கர் போகிறீர்கள், ஒரு மலையாளி போகிறீர்கள், ஒரு ஹிந்திக்காரன் போகிறீர்கள், ஒரு வெள்ளக்காரன் போகிறீர்கள், எல்லாரும் போய்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பக்கத்திலே ஒரு கார்காரன் வேகமாக வருகிறான். வந்தவன் ஹோனை அமர்த்துகிறான், ஹார்னை அமர்த்துகிறான். அமர்த்தினோடனே இந்த 5 பேரும் தள்ளி ஒதுங்கிடுறாங்க. இப்போ இந்த ஹோனுக்கான பாசை என்ன? இந்த ஹோன் அடித்தானே இப்போ தமிழில் சொல்லிச்சா ஒதுங்குண்டு இல்லை, ஹிந்தியில் சொல்லிச்சா இல்லை, தெலுங்கில் சொல்லிச்சா இல்லை, ஒரு பாஷையும் சொல்ல இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒதுங்க சொல்லுது இந்த சத்தம் என்று புரிகிறது அல்லவா? இதுதான் அர்த்தம் இல்லாத பயன் தருகிற ஓசை. இப்படித்தான் மந்திரங்கள் நமக்கு பயன் தருகின்றன. இந்த மந்திரங்கள் சொல்லுகிற வேதத்துக்கு நிகரானது பாரதம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மந்திரங்கள் நான் இதை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். இந்த தாமதத்தினாலே உங்களுக்கு சோர்வு வந்து விடக்கூடாது என்பதற்காக மேலோட்டமாக சொல்லுகிறேன். ஆங்காங்கு சந்தர்ப்பம் வருகிற பொழுது சொல்லுகிறேன். இந்த வேதங்களுக்கு நிகரானது இந்த மகாபாரதம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். 5ஆம் வேதம். வேதம் என்பது 4 பிரிவுகளாக ஆரம்பத்திலே இல்லை. வேதம் என்பது இறைவனுடைய மூச்சு என்றார்கள். இறைவனுடைய மூச்சு, அந்த சத்தம்தான் வேதம். அந்த வேதத்துக்கு பிரிவு ஒன்றும் இல்லை. அது எத்தனையோ சாகைகளாக விரிந்து கிடந்தது. கலியுகத்திலே இந்த வேதம் அழிந்துவிடப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு வியாச முனிவர் இந்த கலியுகத்திலே இந்த வேதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதை 4 பிரிவுகளாக பிரித்தார். இருக்கு, யசு, சாமம், அதர்வம். தமிழிலே சொன்னார், பிரித்து கொடுத்தார். அந்த பிரித்து கொடுத்தும் இன்றைக்கு அந்த 4 வேதங்களுடைய சாகைகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று மறைந்த நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். 1008 சாகைகள் இருந்தனவா 4 வேதத்திலேயும். இன்றைக்கு 8 சாகைகள் கூட இல்லை என்று அவர் மனவருத்தத்தோடு எழுதி இந்த வேதங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எழுதியதை தெய்வத்தின் குரலில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதை கடைப்பிடிக்க வேண்டும். இதெல்லாம் பெரியவர்கள் சும்மா அவர்கள் ஒரு பற்ற நாளை சொன்னார்களா? அந்த வேதங்களுக்கு நிகரான ஒரு நூல் வேண்டும் என்று நினைத்து, நமக்கு வடமொழி தெரியவில்லை, சமஸ்கிருதம் தெரியவில்லை, கவலைப்படாதே, இதோ தமிழிலே தருகிறோம் என்று அந்த வேதங்களுக்கு சமமாக சொல்லப்பட்ட ஒரு நூல்தான் மகாபாரதம்.
இதை மறந்து போகாது. இந்த மகாபாரதத்தை கேட்டால் என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய விஷயம். இந்த மகாபாரதத்தை இந்த வியாச முனிவர் தான், வேதத்தை வகுத்த வேதவியாசர் தான் என்ன செய்கிறார்? நான் சொன்னேனே, அலை அலையாக எங்கிருந்தோ அறிவு விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன, மறந்து போகாதீர்கள். நான் எப்பொழுதும் அனுபவத்தாலே சொல்லுகிற உண்டு. இப்போ வந்து பேச உட்காருகிறேன், இதில் உட்காருகிறேன் என்று வையுங்கள். உட்காரும் வரைக்கும் இன்றைக்கு நான் என்ன பேசுவேன் என்று எனக்கு தெரியாது, சத்தியமாக சொல்லுகிறேன். நான் படித்த புத்தகங்கள், நான் கும்பிடுகிற என்னுடைய ஐயப்பன், எல்லாரிலும் சத்தியம் பண்ணுகிறேன். இதில் வந்து உட்காரும் வரைக்கும் இன்றைக்கு என்ன பேசுவேன் என்று தெரியாது. பேசி முடிந்து கொஞ்ச நேரத்தாலே நான் என்ன பேசினேன் என்பதை மறந்து போய்விடுவேன். நான் இதை என்ன சொல்லுகிறேன்? நான் ஏதோ பெரிய ஞானி என்று சொல்லவில்லை. அப்படி உட்கார்ந்தால்தான் பேச்சு வரும். நான் கொஞ்சம் பேச்சை ஆயத்தப்படுத்தி கொண்டு இன்றைக்கு பாரதத்தில் இன்னென்ன பகுதி சொல்லலாம் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்று வையுங்கள், அவ்வளவும் தான் வரும், அதுக்கு மேலே வராது. நான் மதுரை சோமு கச்சேரி கேட்டிருக்கிறேன் சார். நீங்கள் இசையில் எத்தனை பேருக்கு நாட்டம் இருக்கோ தெரியவில்லை. அந்த கச்சேரிகளை கேட்டால்தான் தெரியும். மதுரையிலேயே அவர் கச்சேரி கேட்டேன். நான் வியப்பின் உச்சத்துக்கு போன ஒரு கச்சேரி. மேடையிலே ஒரு 10 நிமிஷம் பாடத் தொடங்கி ஒரு 15 நிமிஷம் தான் மதுரை சோமு இருந்தார். அதுக்கு பிறகு சங்கீதம் தான் இருந்தது, மதுரை சோமு போயிட்டார். அதுக்கு பிறகு மதுரை சோமு இல்லை. அவர் அழுகிறார், சிரிக்கிறார், பக்கவாத்தியக்காரனை திட்டுறார், பிறகு பாராட்டுகிறார். அன்றைக்கு நடந்த அந்த அனுபவங்கிறது ஒரு யாகம். மதுரை சோமுவே தெரியவில்லை. இன்றைக்கு பாடகர்கள் நிறைய பேர் பாடுகிறார்கள், ரொம்ப அலங்காரம் பண்ணி கொண்டு நல்ல உடைகள் போட்டுக்கொண்டு பாடினால், அதில் மனம் போனால் சங்கீதம் அந்த எல்லையில் நின்றுடும். பேச்சும் அப்படித்தான். கையை விட்டுற வேணும், கையை விட்டுட்டு பேச வேணும், அது பேச்சு வரும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு நல்ல ஒரு பேச்சு பேச வேணும் என்று போகிற பேச்சுகள் முழுசாக தோல்வி அடைந்து நான் வந்திருக்கிறேன். ஒன்றுமே ஆயத்தம் இல்லாமல் ஏதோ பேசுவோம் என்று போனால் அன்றைய பேச்சு ரொம்ப என்னை பாராட்டும்படியாக அமைந்து விடுகிறது. அப்போ என்ன நடக்கிறது? நாங்கள் பேசவில்லை, எங்கேயோ இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஞானியர்கள் ரிஷிகள் செய்த ஒலி அலைகள் அங்கங்கு அப்படியே ஆடிக்கொண்டிருக்கின்றன. நான் என்னை சமநிலைப்படுத்தி விட்டால் அது எனக்குள்ளாக வெளியில் வரும், அவ்வளவுதான். வேதங்களும் அப்படித்தான் வந்தன. நான் செய்ய வேண்டிய வேலையை ஒன்றும் படிக்க தேவையில்லை, ஒன்றும் படிக்க தேவையில்லை சார், சத்தியமாக சொல்லுகிறேன், ஒன்றும் படிக்க தேவையில்லை. இன்னும் கேட்டால் படிக்கிறது கூடாது. அது கண்ணதாசன் தான் அது ரொம்ப சுலபம். அந்த அவர் ஒரு ஞானி, அவர் ரொம்ப சுலபமாக ஒரு வார்த்தை போட்டிருந்தார் பாருங்க. இந்த கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நாலுபடி பால் இறக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு வரி வரும். என்ன சொன்னார்? படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி என்றார். இதுதான் சார் சத்தியம். இது ஒன்றும் அது அவருக்கு தானாக வந்த ஒரு வார்த்தை. படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி என்றது சத்தியமான வார்த்தை. நம்மை அறியாமல் போய் காலிலே அதுதானே அறிவு, அதுதானே அறிவு பொருள். அதை சும்மா கொஞ்சம் மெல்ல கிட்ட போய்விட்டாலே நமக்குள்ளே அறிவு வந்துவிடும். அப்படி வர வேண்டும் என்றதுக்காக வியாச முனிவர் வேதங்களை வகுத்தார். பிறகு இந்த வேதம் கூட இந்த கலியுகத்திலே நின்று பிடிக்காது போல் இருக்கிறதே, இந்த கலியுகத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்தார். இந்த ஐயா சொன்னார், நாங்கள் சந்தோஷப்பட்டேன். யார்? நம்ம ஜெயராம் ஐயா சொன்னார். அவர்கள் செய்கிற தொண்டுகளை சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கடவுள் தர்மத்தை சாக விடமாட்டார் என்பதற்கு இவர்கள் எல்லாம் சான்றுகள். உண்மையிலே நினைக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? இறந்தவர்கள், அனாதைகளாக இறந்தவர்களுக்குரிய கடமையை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னாரே, இது இவர் நினைத்ததல்ல, திருவள்ளுவர் என்றோ சொன்னது. 11 கடமை செய்ய முடியும் என்றால் தான் நீ திருமணமே பண்ண வேணும் என்று விட்டார் திருவள்ளுவர். அப்படி இல்லாட்டி கல்யாணம் பண்ணாதே என்று விட்டார். என்ன 11 கடமை என்று கேட்ட பொழுது அவரே சொல்லுகிறார், முதற்கொள்ளே சொல்லுகிறார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துறை. வானப்பிரஸ்தன், துறவி, சன்னியாசி என்கின்ற 3 பேரையும் ஒரு இல்வாழ்வான் காப்பாற்ற வேண்டும். இது முதல் கடமை. 3
அதுக்கு பிறகு சொன்னார், துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் கடமை துணை. அதில் பல பேர் இந்த துறந்தார்ன்றோன்னு துறவி என்கிறார்கள். இல்லை, துறவி முதல் குரல்லையே வந்துட்டுது. இந்த குரல்லே சொன்ன துறவி இருக்குது. துறந்தார் என்றால் யார் தெரியுமா? காப்பாற்றப்பட வேண்டியவர்களாலே காப்பாற்றப்படாமல் துரத்தப்பட்ட அனாதைகளாக இருக்கிறார்களே, அவர்கள்தான் துறந்தவர்கள். அவரை காப்பாற்று. நீ கல்யாணம் பண்ணி மனைவியோடு குடும்பமாக வாழுகிற என்றால் ஒரு வழியும் இல்லாமல் அனாதையாக ஒருவன் இருக்கிறான் என்றால் உடனே நீ அவனை பராமரிக்க வேண்டும். தூவாதார் என்றால் வறுமைப்பட்டவர்கள், அவரை பராமரிக்க வேண்டும். இறந்தார் என்று அடுத்தது துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் என்று சொன்னாரே, இறந்தார் என்றால் என்ன என்பதற்கு பரிமேலழகர் உரை எழுதுகிறார். இறந்தார் என்பார் யாரென்று தெரியாமல் உங்கள் ஊருக்குள்ளே வந்து உங்கள் வீதியிலே ஒருவன் இறந்து போய்விட்டால் அவனுக்குரிய ஈமைக்கிரியைகள் முழுவதையும் செய்ய வேண்டியது அந்த ஊர் இல்வாழ்வாளுடைய கடமை என்கிறார் திருவள்ளுவர். அதைத்தான் நீங்கள் செய்ததாக சொன்னீர்கள். அதைவிட தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5 கடமை, மொத்தம் 11 கடமை செய்தால்தான் இல்வாழ்க்கை. தர்மம் சாகாதையா, எங்கேயோ ஒரு மூலையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே நின்று கொண்டே நிற்கும், நின்று கொண்டே இருக்கும். அது சாகாது. அதற்குரிய காலம் வருகிற பொழுது அது விஸ்வரூபம் கொள்ளும். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வியாச முனிவர் நினைக்கிறார். நல்லவர்களுக்கு எப்பொழுதும் இதுதான் எண்ணம். நல்லவர்கள் நல்லதை தாங்கள் நினைத்து தாங்கள் அனுபவித்து விட்டு போக மாட்டார்கள். அப்படி போகிறவன் நல்லவன் அல்லன். ஒரு நல்லது இருக்கிறது என்று தெரிந்தால் அதை எப்படி உலகத்திற்கு கொடுப்பது என்று நினைக்கிறவன் தான் நல்லவன். அதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பான், பொருளை அர்ப்பணிப்பான். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான நல்லவன். வியாச முனிவருக்கு ஞானம் நான் சொல்ல தேவையில்லை, வேதங்களை வகுத்தவர் அல்லவா. உட்காருகிறார், அவருடைய மன அலைகளுக்குள்ளே இந்த பாரத கதை ஓடுகிறது. அதை மனதுக்குள்ளே வைத்து வளர்க்கிறார், அந்த கதையை வளர்க்கிறார். வளர்க்கிறார் என்றால் இயற்கை வளர்க்கிறது. முற்று பெற்று விட்டது. கற்பம் வயிற்றிலே சுமர்ந்தால் அது மெல்ல மெல்ல வளரும். ஒரு 10 மாதம் ஆன உடனே அது வெளியில வந்தாக வரும் கற்பம், அதுக்கு மேலே வளர முடியாது. இப்போ பாரத கதையை முழுமையாக வியாச முனிவர் தனக்குள்ளே மனதுக்குள்ளே உருவாக்கி விட்டார். ரொம்ப சங்கடமாக இருக்கிறது உள்ளுக்கு இருந்து கொண்டு. இதை வெளியேற்ற வேணுமே என்று நினைத்து பிரம்மதேவனை வணங்கினார், பிரார்த்தித்தார். பிரம்மதேவன் வந்து காட்சி கொடுத்தார். என்னப்பா, என்ன சங்கடப்படுகிறாய்? இல்லை, இப்படி ஒரு கதை எனக்குள்ளே உருவாகி விட்டது, இதை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன வெளிப்படுத்த வேண்டியது தானே என்றார் பிரம்மன். இல்லை, அதை சொல்லத்தான் என்னாலே முடியும். அது பெரிய கதை, அதான் மகாபாரதம். சொல்லத்தான் முடியும், யாராவது எழுத வேண்டும். யார் எழுத முடியும் என்று கேட்டார். பிரம்மன் சொன்னார், நீ தேடுகிற ஆள் ஒரே ஒருத்தரால தான் முடியும். கணபதி என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா, விநாயக பெருமான், அவரிடம் போய் நீ சரணடை, அவரை பிரார்த்தித்து வர பண்ணு. அவரை சரணடைந்தாயானால் அவர்தான் இந்த கதையை எழுதத்தக்கவர் என்று அந்த கதையை எழுதத்தக்கவர் அவர்தான் என்று இந்த பிரம்மதேவன் சொன்னவுடனே இருந்து விநாயகரை தரிசிக்க தொடங்கினார். இந்த விநாயக வழிபாடு என்பது நம் சமயத்திலே ரொம்ப முக்கியமான வழிபாடு. பழைய காலத்திலே எந்த ஒன்றை எழுதுவதனாலும் பிள்ளையார் சொல்லி போடாமல் எழுத மாட்டார்கள். பிள்ளையார் சொல்லி என்றாலே இன்றைக்கு என்ன என்று பல பேருக்கு தெரியவில்லை. ஒரு ஊனா போட்டுத்தான் எழுதுவார்கள். ஊனா என்பது என்னவென்றால் நாத தத்துவத்துக்கும் பிந்து தத்துவத்துக்கும் குறியீடு. நாத தத்துவத்துக்கு குறியீடு கோடு, பிந்து தத்துவத்துக்கு குறியீடு வட்டம். இந்த வட்டத்தையும் இந்த கோட்டையும் சேர்த்தால் வருவது தான் ஊனா. ஊனா என்பது இந்த நாத பிந்து தத்துவங்களுடைய சேர்க்கை. நாத பிந்து தத்துவங்களுடைய சேர்க்கைக்கு பிரணவம் என்று பெயர். இந்த பிரணவ ரூபமாக இருக்கிறவன் விநாயக பெருமான். அதனாலே தான் விநாயகரை நினைச்சு பிள்ளையார் சொல்லி போடுகிறோம் என்று ஊனா போடுகிறார்கள். ஊனா போட்டுவிட்டால் பிரணவம் வந்து விட்டன, பிரணவம் தோன்றிவிட்டது, அங்கே விநாயகர் தோன்றி விடுவார் என்று அர்த்தம். விநாயகரை போல ஒரு கடவுள் உண்டா? விநாயகருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் 36 தத்துவங்களுக்குள்ளே முதல் 2 தத்துவத்தின் வடிவானவன் பிரணவன். நாதம் பிந்து என்ற 2 தத்துவம். இதை சொன்ன உடனே ஐயோ அவர் அவ்வளவு பெரிய ஆளா, அப்ப நாம கிட்ட போக முடியாது என்பார்கள் மற்றவர். ரொம்ப பெரிய ஆள்னா நாம கிட்ட போக முடியாது தானே. அவர் நாதபிந்து தத்துவங்களுடைய பிரணவரூபமாக இருக்கிறவர் தான் என்றால் அப்போ நாம பிள்ளையாரை தொட முடியாதே என்றான் ஒருத்தன். கூப்பிட்டார், பெரியவர்கள் கூப்பிட்டார்கள், நீ அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படாதே,
அது கற்றவர்களுக்கு சொன்ன செய்தி. உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். கடவுளை ரொம்ப பிள்ளையாரைத்தான் கும்பிடுறதுல ரொம்ப சுலபமாக கும்பிடலாம். அது எப்படி சார் என்றான் இவன். அவன் சொன்னார், இங்கே வா, இந்த உலகத்து பொருள்களை உயிர் பொருள் சடப்பொருள் என்று ரெண்டாக பிரிக்கலாம். உயிருள்ள பொருள்கள், உயிர் இல்லாத பொருள்கள், அதுதான் உயிர் சடம் என்று ரெண்டாக பிரிக்கலாம். தெரியும் தானே என்றார். ஆமாம் என்றான். உயிருள்ள பொருள் எத்தனையாக அறிவு பிரியும் என்றால், அந்த உயிருள்ள பொருளை எப்படி அறிவு அடையாளப்படுத்துறது என்றால், அதுக்கு அறிவு இருக்க வேண்டும். அறிவு இருந்தால் உயிர் இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ அறிவு கட்டாயமான அவசியம். அப்போ ஒரு உயிர் பொருளுக்கு எத்தனை அறிவு என்றால், ஆக கூடின அறிவு 6 அறிவு இருக்கும் என்றார்கள். அதுதான் நாங்கள் சொல்லுகிறார்கள். 6 அறிவு உள்ள மனிதனுக்கு 6 அறிவு. எல்லா மனிதருக்கும் அல்ல, எல்லா மனிதருக்கும் 6 அறிவு இல்லை. அதில் மக்கள் தாமே 6 அறிவு என்பார். மக்களுக்கு 5 அறிவு என்று சொல்கிறார்கள். மனிதருக்கு 6 அறிவு, விலங்குகளுக்கு பறவைகளுக்கு 5 அறிவு, இப்படியே குறைஞ்சு கொண்டு வருகிறார்கள். அது என்ன குறைக்கிறது? இந்த அறிவென்றால் என்ன சாமி என்று சில பேர் என்ன கேட்பார்கள். நான் சொல்றது என்னவென்றால், 5 அறிவு கருவியும் ஒரு உடம்புல இருந்தால் அவனுக்கு 5 அறிவு. 4 அறிவு கருவி தான் உடம்புல இருந்தால் அவனுக்கு 4 அறிவு. அவனுக்கு என்று நான் பொதுவில் உயர்திணையில் சொல்லுகிறேன். அகிர்ணையில் வச்சு பாருங்க. 3 தான் ஒன்றுக்கு இருந்தால் அதுக்கு 3 அறிவு, 2 தான் இருந்தால் 2 அறிவு. அப்போ ஆகக்கூடிய உடம்பில் இருக்கிற அறிவு கருவி 5 கருவி. அப்போ 5 அறிவு தானே ஆகக்கூடியது. எப்படி மனிதனுக்கு 6 அறிவு வந்தது என்றால், மனம் என்கின்ற ஒரு சூக்கும கருவி உள்ளே இருக்கிறதுனாலே அவனுக்கு 6 அறிவு. இப்படியே குறைச்சு கொண்டு வந்தால் அறிவு கூட மதிப்பு கூடும், குறையும். ஆக குறைந்த அறிவுள்ள ஜீவன் எது என்று கேட்டால் ஓரறிவுள்ள ஜீவன். அதுக்கு தாவரம் என்று பெயர். இந்த தாவரங்கள் எல்லாம் இருக்கிறதே அதுக்கு ஒரு அறிவு தான். மரங்களுக்கு ஒரு அறிவு. என்ன ஒரு அறிவுனா, தொட்டால் உணர்கிற அறிவு மரத்துக்கு உண்டு. தொடுகிறை மட்டும் தெரியும். இப்போ எங்களுக்கு இந்த உடம்புல தொடுகிறது, காது கேட்க எல்லாம் கேட்கறதுலப்பா. மரத்துக்கு தொட்டா மட்டும் தெரியும். அதாவது உங்களுக்கு சொன்னது மரத்துக்கு தொட்டா தெரியும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சில பேர் கேட்பார்கள். நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் ஒரு ஜீவனை படைத்து வைத்திருக்கிறார். என்ன ஜீவன்? தாவரங்களிலே தொட்டா சுருங்கின்னு ஒரு செடி இருக்கிறது. அது இப்படி விரிந்து நிற்கும். தொட்டோன்னு இப்படி சுருங்கிடும். அப்போ என்ன தெரிகிறது? தொடுகிறது தாவரத்துக்கு தெரிகிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதுதான் இந்த ஓரறிவுள்ள ஜீவன். தாவரங்களுக்கு ஓரறிவு. இதை விட குறைவு இருக்கதா சார் என்றால், தாவரங்களிலேயே பலவிதமான தாவரங்கள் உண்டு. சந்தன மரமும் தாவரம்தான், நெருஞ்சி முள்ளும் தாவரம் தான். 2 ஒண்டா? இப்படியே குறைச்சு கொண்டு வந்தால் தாவரங்களுக்குள்ளே ரொம்ப குறைவான தாவரம் எது என்றால் புல். புல் தான் தாவரங்களுக்குள்ளே ரொம்ப குறைவானது. புல் என்றால் என்ன தெரியுமா? அதுக்கு நம்ம இலக்கணக்காரர்கள் சொன்னார்கள், உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது, வெறும் வெளியில மட்டும்தான் இருக்கும். அதான் மூங்கில புல் என்று சொல்லுகிற வழக்கம். உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால தான் உள்ளுக்கும் ஒன்றும் இல்லாதவனும் சில நேரத்திலே புருஷனா வாச்சிருவான், அவனையும் சகிச்சுக்கொள் என்பதற்காகத்தான் புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் என்று வந்தது. சில பேர் இருக்கிறான், அசைஞ்சு கொடுக்க மாட்டான். நீ அமுதமா சமைச்சு போட்டாலும் அப்படியே சும்மா இப்படி சாப்பிடுவான். அவன் கல். நீ என்னதான் புத்தி சொன்னாலும் ஒன்றும் வாங்காம இருக்கிறானே, அது புல்லு. நம்ம விதி அப்படி ஒன்று வாச்சிட்டுது, என்ன பண்றது? சகிச்சு துட. அதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த புல் இருக்கிறதே தாவரங்களுக்குள்ளே ரொம்ப கீழ்மையானது புல்லு. இப்போ நம் பெரியவர்கள் சொன்னார்கள், நீ பிள்ளையாரை கும்பிட வேணுமா, இந்த ஒரு அறிவு, 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஒரு அறிவுலையும் ரொம்ப சாதாரணமான புல் என்று இருக்கிறதே, அதில் ஒரு துண்டை கிள்ளி எடு. பிறகு சடப்பொருளுக்குள்ளே வா, உயிரற்ற பொருளுக்குள்ளே வந்தால் அது எத்தனையோ இருக்கும். அதுக்குள்ளே ரொம்ப கீழ்மையாக நாங்கள் நினைப்பது மலம். ரொம்ப கீழ்மையாக நினைப்பது மலம். சடப்பொருள்களிலே அந்த மலத்திலே ஒரு பிடி எடு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். புல்லிலே, அருகம்புல்லிலே ஒரு துண்டு கிள்ளி எடு. மாட்டினுடைய மலத்திலே ஒரு பிடி எடு. இந்த மாட்டினுடைய மலத்தை இப்படி வச்சு புல்ல குத்து, பிள்ளையார் வந்துருவார்றான்டார். ரொம்ப உயர்வானவரும் அவர்தான், இவ்வளவு தூரம் எளிவானவரும் அவர்தான், விநாயக பெருமான் தான். அதனாலே தான் நம்முடைய ஆகமங்கள் என்னென்ன சாமியை எந்தெந்த பக்கம் எப்படி எப்படி வடிவத்தோடு வச்சு வழிபட வேணும் என்று நம்முடைய ஆகமங்கள் சொல்லி இருக்கின்றன. ஆனால் விநாயகருக்கு மட்டும் இந்த ஒரு சட்டமும் கிடையாது. நீ எங்க வேணுமென்றாலும் பிள்ளையார வைக்கலாம். ஒரு மரத்துக்கு கீழே வை, அது நாய் வந்து நக்கிட்டு போதா, ஒரு குற்றமும் இல்லை. விநாயகரை யாரும் அழுக்குப்படுத்த முடியாது.
அந்த அளவு உயர்வானவர் விநாயகர் என்று தெரிந்து கொண்டு, அதனாலே தான் விநாயகரை தொழுது தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரம்மதேவர் சொன்னார், நீ விநாயகரை தொழுது வியாசனே, உனக்கு வழிபிறக்கும் என்றோனே. இவர் தொழுதார், விநாயகர் வந்தார், என்ன செய்ய வேண்டும் என்று விநாயகப் பெருமான் கேட்டார். வியாசர் சொன்னார், சுவாமி, என் மனதுக்குள்ளே மகாபாரதம் என்று ஒரு கதை வந்துவிட்டது, இந்த கதையை நான் சொல்ல சொல்ல நீங்கள் தான் எழுதித்தர வேண்டும் என்றார். பாருங்க, ரைட்டரா ஆற பிடிக்கிறார்னு பாருங்க, பிள்ளையார போய் பிடிக்கிறார் எழுதுறதுக்கு. பிரணவ ரூபன் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை போய் நீங்கள் தான் எழுதி கொடுக்க வேண்டும். ஏன்? எழுதப்பட போகிற பொருள் மகாபாரதம், அது வேதத்துக்கு ஒப்பான நூல். வேதத்துக்கு ஒப்பான நூலை விநாயகர் தானே எழுத முடியும். விநாயகரை கேட்டார், சுவாமி, நீங்கள் தான் இந்த நூலை எனக்கு எழுதி தர வேண்டும். விநாயகர் சிரித்தார். அப்படியா, உனக்கு நான் பாரதம் எழுத வேணுமா? எதிரே எழுத வேணும்? சின்ன கதையா? ஒரு ஓலையில் எழுதிடலாமா? இல்லை சாமி. ஒரு ஓலை கட்டில் எழுதிடலாமா? இல்லை சாமி. எதில் எழுதலாம்? ஒரு மலையளவு இருக்கு சாமி அந்த கதை என்றார் இவர். அப்போ மலையில் எழுத வேணுமா? சரி, மேருமலையை எடுத்துக்கொண்டு எழுதிடுவோம் என்றார் விநாயகப் பெருமான். சரி, மேருமலையில் எழுதுறது என்றால் அதுக்கான எழுதுகோள் வேணுமே. சாதாரண பேனை என்றால் மேருமலையில் எழுத உதவுமா? எத்தனை பேனை வேண்டும்? அசையாம தொடர்ந்து எழுதுகிற ஒரு எழுதுகோள் வேண்டுமே, என்னப்பா பண்றதுன்னு கேட்டார். வியாசர் மௌனமாக பிள்ளையாருடைய இந்த கொம்பை பார்த்தார். பிள்ளையாருக்கு 2 கொம்பு இருக்கிற ஒரு கொம்பை பார்த்தா, ஓஹோ, உனக்கு இதுதான் எழுதுகோளா வேணுமா? சரி, கொடுத்துடுறேன் என்று எழுதுகோளை முறிச்செடுத்துட்டார் ஒரு கொம்பு. அதனால தான் அவருக்கு ஒரு கோட்டன் என்று பெயர் பிள்ளையாருக்கு. கையில் ஒரு 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 கொம்பை வச்சுட்டார், மேருவை ஏடாக்கிட்டார். சரி, எழுத தொடங்குகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் பிள்ளையார். வியாசருக்கு சந்தோஷம், ஏடெடுத்தாச்சு, எழுத்தாணி எடுத்தாச்சு, எழுத தோகிற பொழுது பிள்ளையார் நிபந்தனை போடுகிறாரு. என்ன நிபந்தனை என்று கேட்டார் வியாசர். அப்போ இவர் சொன்னார், பிள்ளையார் சொன்னார், நான் எழுதுவேன், ஆனால் ஏட்டிலே எழுதுகோலை வைத்து விட்டால் பிறகு எடுக்க மாட்டேன். நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேணும், நான் எழுதி கொண்டே இருப்பேன். அந்த எழுதுகோலை வெளியில எடுத்துட்டேன் என்று வை, அதுக்கு பிறகு நான் எழுத மாட்டேன். பிள்ளையார் விளையாடுகிறார். வியாசர் பார்த்தார், அப்படியா, அப்போ அதை விடாம நான் சொல்ல வேணும், அவர் எழுத வேணும், அப்படியா என்று கேட்டுவிட்டு வியாசர் சொன்னார், சுவாமி, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை உண்டு என்றார். இதுதான் ஏன் நம்ம சமயத்தினுடைய பெருமை. கடவுளோட சண்டை பிடிக்கிறவர்கள் நாங்கள். எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது, அந்த நிபந்தனையின்படியும் நீங்கள் எழுத வேணும். என்ன என்று கேட்டார் விநாயகப் பெருமான். நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், நான் சொல்லுகிற அந்த காவியத்தை ஒவ்வொரு இடத்திலையும் பொருள் தெரிந்துதான் நீங்கள் எழுத வேண்டும். சும்மா எழுத்தாணியா எழுதி கொண்டு போகக்கூடாது, பொருள் தெரிந்துதான் எழுத வேண்டும். அதுக்கு சம்மதம் என்றால் சொல்லுங்கள், சொல்லுகிறேன் என்றார். விநாயகர் சிரித்தார். சொல்லு என்றார். சொல்லத் தொடங்கினார். இவர் ஆழமான விஷயங்களை சொல்ல சொல்ல விநாயகப் பெருமானே சிந்தித்து சிந்தித்து நின்று நின்று எழுத வேண்டி வந்ததால் அவருக்கு இடைவெளி கொடுக்காமல் வியாசர் சொன்னதாகவும் விநாயகர் எழுதினதாகவும் தான் இந்த பாரத கதை சொல்லப்படுகிறது. அதனால்தான் இது வேதத்தினுடைய ஒன்றாக கருதப்படுகிறது என்ற அளவிலே இன்றைய கதையை நிறுத்தி நாளை தொடர்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். முருகா முருகா.